இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தோனி நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு என்று முன்னாள் வீரர்கள் பலரும் கண்டித்துள்ளனர். ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையேயான போட்டி ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்றது. போட்டியில் கடைசி பந்தில் சிஎஸ்கே அணி த்ரில் வெற்றி பெற்றது. ஆனால் அந்த ஓவரும் அம்பையரின் நோபால் சர்ச்சையும் பெரும் விவாதத்தை உருவாக்கிவிட்டிருக்கிறது. அவர் செய்தது தப்பில்லை, அப்படி யாரும் செய்யாத ஒன்றை அவர் செய்துவிட்டார் என்று இணையத்தில் ஆதரவு குரல் ஒலித்து வருகின்றது. ரசிகர்களும் கிரிக்கெட் ஆர்வலர்களும் ஆளுக்கு ஒரு கருத்தை கூறி வருகின்றனர். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் செய்தது தப்பு, இது என்ன சாதாரண உள்ளூர் மேட்சா, உள்ள பூந்து பஞ்சாயத்து பண்ண என்றும் வம்பு குரல்கள் அதிகரித்துள்ளது. அதிலும் இப்போது இருக்கிற ட்விட்டரில் சொல்லவே வேண்டாம். கிடைத்த கேப்பில் முன்னாள் வீரர்கள், வர்ணனையாளர்கள் என ஆளுக்கு ஒரு புறம் தோனியை அரையோ அரை என அரைந்து கொண்டிருக்கிறார்கள். கோபம் வந்தால் தோனி என்னவெல்லாம் செய்வாரா, ஆட்டத்தின் ஸ்பிரிட்டை இப்படிதான் குலைப்பதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுகுறித்து இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் மைக்கேல் வான் ட்விட்டரில் தோனியை கடித்து கொண்டுள்ளார். அவர் கூறியிருப்பதாவது: தோனியின் இந்த செயல் ஆட்டத்துக்கு நல்லதல்ல. களத்துக்கு வெளியில் இருக்கும் கேப்டன் உள்ளே எப்படி செல்லலாம்? அவரது இந்த நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்று கூறியுள்ளார். அதேபோல முன்னாள் வீரர் ஹேமங் பத்தானியும் விடவில்லை. அவரும் தம் பங்குக்கு தோனியை பேசியுள்ளார். அவர் தமது ட்விட்டர் பதிவில் கூறும்போது, அம்பையர் நோபால் கொடுத்தால் கூட அந்த முடிவிலிருந்து பின்வாங்க அம்பையருக்கு உரிமை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தோனி இந்த விவகாரத்தை கையாண்ட விதம் மிகுந்த ஆச்சரியம் தருவதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். அதேபோல தோனிக்கு மைதானத்துக்குள்ள செல்ல உரிமையே இல்லை, அவர் எப்படி செல்லலாம் என்று விமர்சித்திருக்கிறார் ஆகாஷ் சோப்ரா. அவர் கூறியிருப்பதாவது: நடப்பு ஐபிஎல் சீசனில் அம்பையர்களின் செயல்பாடுகள் சரியில்லை. நோபால் கொடுக்கப்பட்டு பின்னர் வாபஸ் பெறப்பட்டது. என்ன இருந்தாலும் எதிரணி கேப்டன் தோனி களத்திற்குள் செல்ல உரிமை இல்லை. அவர் தவறான முன் உதாரணத்தை கிரிக்கெட் உலகுக்கு அமைத்து கொடுத்துள்ளார் என்று கூறியுள்ளார். அதேபோல ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் பவுலர் டைட் தோனியை கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் கூறியிருப்பதாவது: நினைத்த போதெல்லாம் களத்துக்குள் வந்து செல்ல, இது ஒன்றும் ஊரில் ஆடும் கிரிக்கெட் அல்ல. தோனி அவ்வப்போது தான் ஒரு வீரர் என்பதை மறந்துவிட்டு ஆபீசர் போல நடந்து கொள்கிறார். வீரர்களால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது என்பதை தோனி உணர வேண்டும் என்று டைட் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதே போல அன்றைக்கு போட்டியில் இருந்த ராஜஸ்தான் வீரர் ஜோஸ் பட்லர் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோனி களம் புகுந்தது சரியான செயலா என்பது எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஒவ்வொரு போட்டியிலும் டென்ஷன் அதிகரிக்கிறது. ஆகவே ஒவ்வொரு ரன்னும் முக்கியம் என்பதில் இருவேறு கருத்தில்லை. ஆம், இது ஆட்டத்தின் முக்கியமான தருணம். நோபால். ஆனால் பிட்சிற்குள் கேப்டன் புகுவது சரியா? இல்லை, சரியே இல்லை என்று நான் கருதுகிறேன். நிச்சயம் இது சர்ச்சைக்குரியதுதான். நடுவர்கள் இது குறித்து முடிவு எடுத்துள்ளனர். ஆனால் நான் எல்லைக்கோட்டு அருகே இருந்ததால் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி ஜோஸ் பட்லர் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஒரு புறம் தோனியை குத்தம் பேசினாலும், ஆனால் தோனியோட ரசிகர்கள் தோனி செஞ்சது சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவு குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்களோட கருத்துப்படி தோனி செஞ்சது சரின்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.